நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டுமஸ்தான உடல் வேணும், ஃபிட்டான பாடி வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம். கொஞ்சம் தொப்பை இருந்தால் அந்த தொப்பை எப்போ போகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு பயிற்சியையும் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் சில பேர் எந்த ஒரு பயிற்சியையும் எடுக்காம சாப்பாடு மூலமாகவே தனக்கு கட்டுமஸ்தான உடல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு அட்வைஸ் தான், எந்த ஒரு விஷயமுமே நம்ம உடல் உழைப்பை கொடுக்காம நடக்கவே நடக்காது. வேணும்னா இப்ப சொல்ல போற சில உணவுப் பொருட்கள் அதை நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு கட்டுமஸ்தான பாடி வரும். ஆனா கூடவே கொஞ்சமாவது உங்களோட உடல் உழைப்பை போடணும். பட் மற்றபடி கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்க கொஞ்சமா போட்டாலே போறோம். ஓகே, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் உணவு வெல்லம். இந்த வெல்லத்துல அயன் இருக்கு. பொதுவாகவே வெல்லம் ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பசியை தூண்டும். ஆனால் அதே சமயம் நீங்கள் சாப்பிட்ற கண்ட சாப்பாடில் இருக்கிற கொலஸ்ட்ராலையும் அது குறைச்சிரும். இது கூடவே உங்களுக்கு நல்ல பாடி கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெல்லம் கூட உப்பு கடலை அப்படின்னு சொல்லப்படுற கடலை இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே சாப்பிட்டுட்டு கூடவே சுடு தண்ணி குடிக்கணும். இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் ஜாகரி அண்ட் ப்ளஸ் கிராம் இது மூணுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுமஸ்தான பாடி வரும். ஆனால் கண்டிப்பாக கூட கொஞ்சமாவது உடல் உழைப்பை போடணும். எக்ஸசைஸ் டெய்லியும் மஸ்ட். இதை தவிர்த்து இந்த வெல்லத்தில் வேற என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது கூட நீங்கள் சுண்ணாம்பு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு சுத்தம் அடையும். அதாவது வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் அசுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றிடும். குப்பை மேனி கீரையோட இந்த வெல்லத்தை வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா வறட்டு இருமல், நாள்பட்ட சளி தொல்லை இது எல்லாமே நீங்கிரும். கருப்பு சர்க்கரைக்கு பதிலாக இதை பயன்படுத்தினா பற்களும் எலும்புகளும் உறுதியாகும். பருவம் அடைந்த பெண்களுக்கு இந்த வெல்லத்தையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களி செய்து கொடுத்தா இடுப்பு வலு பெறுவதோட கர்ப்பப்பையும் ஆரோக்கியமா இருக்கும். டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க.